பகுஜன் சமாஜ் கட்சி அடக்குமுறைக்கு எதிராக இருந்த மக்கள் சக்தி, இந்தியாவின் 3வது பெரிய கட்சி, சாதிய அரசியல தைரியமா பேச ஆரம்பித்த கட்சியா, நாட்டின் அரசியல்ல ஒரு புரட்சியை உருவாக்கிய வரலாறோட உத்தரப்பிரதேசத்தை கோட்டையா மாற்றி ஆளும் அதிகாரத்தன்மை இல்லாத கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து சலித்தவர்களால கோபம் கொண்டு உருவான கட்சியா, சமுதாய சீர்திருத்தங்களை முன்வந்து செய்பவர்களால உருவான கட்சியா, 1984 டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கான்சிராம் அப்படின்ற ஒரு பர்சனால உருவாக்கப்பட்டது தான். தலித் பெண் ஊழியர் ஒருத்தர் கான்சிராம் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல மகளிர் ஊழியர் சாதிய கொடுமையால புறக்கணிக்கப்படுறத பார்க்குறாரு. எந்த சரியான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் சரியான வேலை செய்யலன்னு மறைமுகமாக சாதி எதிர்ப்பை காட்டுற ஒன்றா அது இருந்துச்சு. தண்டனை கடுமையாக இருந்ததை பார்த்துட்டு அரசு ஊழியர்களோடு சேர்ந்து பேக்வேர்டு மைனாரிட்டி கம்யூனிட்டி எம்ப்ளாயீஸ் ஃபெடரைசேஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஆரம்பித்த இயக்கம் 1984 DS4 இயக்கமாக மாறுச்சு. தலித் சோசைட் சமாஜ் சான்கிரஸ் சமிட்டி அப்படிங்கிற சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான நேரடியான போராட்ட இயக்கமாக அது மாறுது. 1984 BSPங்கிற கட்சியா வலிமையை குறிக்க, ஒருங்கிணைக்க, முன்னேற்றத்தினுடைய அடையாளமாக யானை சின்னத்தை வைக்கிறாங்க. ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்த புரட்சிங்கிறதால பொறுமையாக வளர ஆரம்பித்து பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் சொற்பமான இடங்களை பிடிக்க ஆரம்பித்தாங்க எலெக்ஷனில். உத்தரப்பிரதேசத்தில் அந்த சமயத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் மாயாவதி அரசியல் களம் காண மாற்றம் வேண்டி காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கான வெற்றியாக பெரும்பான்மையை காட்டுறாங்க. 1995 வெற்றி அடைய ஆரம்பித்தவங்க தொடர்ந்து 4வது முறையாக வெற்றியை பதிவு பண்ணி தனிப்பெரும்பான்மையை காட்ட இந்தியாவினுடைய 3வது பெரும் கட்சியாக நேஷனல் பார்ட்டியாக இவங்க உருவெடுக்கிறாங்க. அம்பேத்கரினுடைய சமூக கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பின்பற்றி தான் இந்த கட்சியினுடைய கொள்கைகள்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு. SC ST OBC மக்களுக்கு அரசியலினுடைய தேவையை சராசரி மனிதனின் வாழ்வியலின் அடிப்படை தேவைன்னு எழுந்த கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி. அதற்கு பிறகு கல்வி, வேலை, பொருளாதாரம், ரிசர்வேஷன் பாதுகாப்பு, மைனாரிட்டி பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, ஊழல் இல்லாத நிர்வாகம், சமத்துவமான சமூக அமைப்புன்னு கல்வி ஒழுங்கமை போராடுங்கிற அம்பேத்கரினுடைய கொள்கையை பின்தொடர இந்தியாவின் முதல் தலித் பெண் முதலமைச்சராக அதிக வருடம் ஆளுமை செலுத்தியவர்களில் ஒருத்தராக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாயாவதியை இந்த கட்சி உருவாக்கியிருக்கு. திலக் தர்சோ ஆர் தல்வார் இன்கோ மேர் ஜோதி சார்னு குரல் கொடுத்த கான்சிராமனுடைய பேச்சு தான் இந்த எல்லாத்துக்கும் அடித்தளமாக அமைஞ்சது. 3 சாதிகளின் ஆளுமை அதிகாரத்தை காலனிகளோடு ஒப்பிட்டு பேசினது புரட்சிகரமான சிந்தனையாக உணர்வுபூர்வமாக பார்க்கப்பட்டுச்சு. காரணம், அப்போ சாதியம் பற்றி பேச தயங்கின நேரம், மாற்றத்திற்கான தேவை ஏற்பட்ட நேரம். நான் சாதித்ததை விட அதிகமாக நீ சாதிப்பாயின்னு மாயாவதியை அரசியல் வாரிசாக அறிவிச்சாரு கான்சிராம். அந்த வாக்கும் பலிச்சுது. சமீபத்தில் நடந்த தேர்தல்களில் சமாஜ்வாதி கட்சி மக்கள் ஆதரவு பெற தவறிட்டாங்க. மாயாவதி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆளுமை அதிகாரத்தோடு அவங்களுடைய ஆட்சி இருக்குன்ற எதிர்மறையான சிந்தனைகள் தான் இதுக்கு காரணமாக அமைஞ்சுது. பகுஜன் சமாஜ் கட்சி நேஷனல் பார்ட்டியாக மாறின சமயத்தில் தமிழ்நாடுலேயும் கட்சி உருவாகுது. சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தர கட்சியாக இந்த இந்தியா முழுக்க இவங்க இருந்தாங்க. அப்படி தமிழகத்தின் முக்கிய தலைவராக உருவானவர் தான் ஆம்ஸ்ட்ராங். வழக்கறிஞராகவும் சமூக உரிமைக்காக போராடுற உண்மையான மக்கள் தலைவனாக வாழ்ந்தவருங்கிறதால அவருடைய இறப்பில் பல பிரபலங்கள் பார்க்க முடிஞ்சது. பலரின் கண்ணீரில் அடக்கமும் செய்யப்பட்டாங்க. 2006 கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருந்தவர் 2007 BSP தமிழ்நாடு மாநில தலைவராக பணியாற்றுறாரு. 2011 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி இல்லைனாலும் மக்களுடைய செல்வாக்கு பெற்றவராக இவர் மாறினார். இவரை தொடர்ந்து அட்வொகேட் P ஆனந்த்ன்றவங்க பதவிக்கு வராங்க. தமிழ்நாட்டின் மாநில தலைவராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சார்பாக ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுறாரு. உள்கட்சியில் ஏற்பட்ட மாற்றங்களால் சிக்கலால் பொற்கொடி விளக்கப்படுறாங்க. அவங்க தனியாக ஒரு கட்சியையும் உருவாக்குறாங்க. இதனால் இது கட்சியில் ஒரு பெரும் மாற்றத்தையும் ஒரு பின்னடைவையும் இங்கே ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி பிரச்சனை, SC ST OBC பிற்படுத்தவர்களுக்காக மட்டுமே இயங்கும் கட்சி. சாதி எதிர்ப்பு உருவாகும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளின் செல்வாக்கை விட உரிமை குரல் முக்கியம்னு போராட்டங்கள் மூலமாக தீர்வை தேடி கொண்டிருக்கும் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி.